வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் மணி அரசியல் நிலவரத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த வீடியோ செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. நிறையால பாஜகவுடைய வாக்குகள் மொத்த வாக்குகளையும் அண்ணாமலை தன் பக்கம் இழுக்கிறாரே. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தான் நெறியாளர் சுட்டி காட்டி கேள்வியாக கேட்டிருக்காரு. அதுக்கு மணி சொல்கிறாரு, தமிழக பாஜகவுக்கு இப்போ எவ்வளவு வாக்குகள் இருக்குது? 3%. அந்த 3% தான் அண்ணாமலை தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறது தப்பு. அவர் முதல்ல டிஎம்கே ஏடிஎம்கே உடைய வாக்குகளை தான் அள்ள போகிறாரு. டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டவங்க அதிக பேர் அண்ணாமலை பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க இப்போ ஏடிஎம்கே மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது. இதனால் ஏடிஎம்கே உடைய வாக்குகளையும் மொத்தமாக அள்ள போகிறாரு. மூணாவது டிவிகே உடைய வாக்குகளை காலப்போக்கில் அண்ணாமலை அள்ளுவார். நாலாவது தான் பிஜேபி. ஏன்னா பிஜேபிக்கு தமிழகத்தில் கம்மியான வாக்குகள் தான் இருக்குது. அதனால் பெர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல டிஎம்கே ஏடிஎம்கே உடைய வாக்குகளை அண்ணாமலை எடுத்துக்க போகிறாரு. மூணாவது டிவிகே உடைய வாக்குகளை எடுத்துக்க போகிறாரு. நாலாவது பிஜேபி. அப்போது எல்லாருக்கிட்ட இருந்தும் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி பேசியிருக்காரு. இப்போ மணியுடைய இந்த இன்டர்வியூ வீடியோ திராவிட கட்சிகளையும் கதற விட்டுருக்கு, டிவிகேவையும் கதற விட்டுருக்கு, தமிழக பாஜக கும்பலையும் கதற விட்டுருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் FCRA சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. முதல்ல FCRA சட்டம்னா என்ன? இந்தியாவில் பல NGOக்கள் செயல்படுதில்ல. இந்த NGOக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் வருது. அப்படி வரக்கூடிய பணம் முறையாக செலவு செய்யப்படுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் FCRA உடைய முதன்மை நோக்கம். எதுக்காக அந்த NGO நடத்துகிறாங்களோ அதுக்காக வரக்கூடிய பணம் செலவு செய்யப்படணும். இதுதான் நியாயம். சும்மா பேருக்கு எஜுகேஷனுக்காக நாங்கள் NGO நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேருந்து பணத்தை வாங்கி தீவிரவாதத்துக்கு செலவு பண்ணுறது, கட்டாய மத மாற்றத்தில் செலவு பண்ணுறது, இல்லை போதைப் பொருட்கள் சப்ளைக்காக அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான இஷ்யூஸ் நாட்டில் இருக்குது. அப்போ அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பில். அதனால தான் FCRA சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த பர்பஸுக்காக NGO நடத்துகிறீங்களோ அந்த பர்பஸுக்கு தான் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் செலவு செய்யப்படணும். வெளிநாடுகளிலிருந்து ₹1 NGOக்கு வந்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த NGOக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, வந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிடும். ஏதாவது இஷ்யூவை கவர்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த NGOக்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் சட்ட திருத்தத்தில் சொல்கிறது. டெஃபினட்டாக தேவையான ஒன்று தானே. அதுவும் போக இந்த FCRA சட்டம் அப்படிங்கிறது எந்த மதத்துக்கோ எந்த மதத்தினர் நடத்தக்கூடிய NGOக்களுக்கோ எதிரானது கிடையாது. இது நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். அதில் திருத்தத்தை கொண்டு வராங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் வெல்கம் பண்ணணும். இதிலெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.